லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, ஆனா நல்லா அசிங்கப்படுத்துறீங்களே எங்களை. அதான் நாங்க வச்ச சீர் மேலே டவுட் வந்துருச்சுல. ஏய் எட்ரி அதெல்லாம் கிளம்பு. ஏய் கிளம்புங்களா. மச்சான் பொறுமையா இருங்க. டேய் ராஜா என்னடா நீ அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்கனா அந்த அம்மா அவ்வளவு பேசுதே. இல்லடா இரு ரேவதி என்னது ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அண்ணி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அண்ணி. நான் தான் அதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேன்ல. சரி அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இப்பவே இங்கேயே ஆசாரிய வர வைப்போம். அத்தனையும் தங்கமா இருந்தா நீங்க பேசின பேச்சுக்கு இங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி நான் ஒத்துக்கிறேன். எத்தனையோ கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டில் போடுற நகையெல்லாம் ரோல்டு கோல்டா ஒரிஜினல் நகையான்னு வரிசை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் ஒரு தரட்டிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்பா உன்னை யாராவது இப்போ மெசேஜ் சொல்லி கேட்டாங்களா? வந்த வேலையை பாருப்பா. நகையை ஒன்றொன்னா எடுத்து உரசி பார்த்து சொல்லு. ஒவ்வொரு நகையாக கொடுங்கம்மா. முதல்ல எங்களோடது எடுத்து கொடுமா. வாழ்க்கையில முதல் முறையா நான் வாங்கி கொடுத்த தங்கத்தை அடுத்தவன் உரசி பார்க்குற நிலைமை வந்திருக்கு. என்ன குடும்பமோ. இது தங்கம்தாம்மா. கேட்டுக்கோங்கப்பா, நானும் என் ஒரே பொண்ணு செஞ்ச சீர்ல எந்த குத்தமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. இது யாரோடது? என்னோடதுதான். அத வாங்கின பில்லு, கடை சீலு, கேரண்டி கார்டு, பாக்ஸ், கார்டு தச்ச ஸ்லிப்பு ஒவ்வொன்றும் பத்திரமா வச்சிருக்கேன். அத மட்டும் நீ கவரிங்னு சொன்ன இந்த இடத்த விட்டு நீ முழுசா போக மாட்ட சொல்லிட்டேன். இது சுத்த தங்கம்தான். என்னங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க? நீங்க கோச்சிக்காம பாருங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிட்டே இருப்பான். சரி அடுத்தது கொடுங்க. மாமா சொல்லுமா. நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இது கவரிங் நகைன்னா இப்பவே சொல்லிடுங்க. நாங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். ரேவதி என்னம்மா ஒவ்வொரு தடவையும் எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வர சொல்றீங்களா? மலரு என்னம்மா இதெல்லாம்? அக்கா என்னென்னமோ சொல்லுது, நீ கம்முனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீ. இப்ப எல்லாரும் ஒவ்வொரு தடவை சொல்லி காட்டுறாங்க. இங்க பாருமா, எங்ககிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை நிறையவே இருக்கு. கடனை உடனே வாங்கிதான் இந்த நகையை நாங்க சீர் செஞ்சிருக்கோம். அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமா கொடுத்த நகை போய் இப்படி பேசுற? சாரி மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, உட்காருங்க அத்தை ப்ளீஸ். நகையை உரசி பாரு, மனுஷங்களை உரசி பார்க்காத. உரசியா?
இது தங்கம் தாம்மா. இப்ப என்ன சொல்ற? இந்த நகை யாருது? அது எங்க மாப்பிள்ள போட்ட செயின். நம்ம மாப்பிள்ளையே 24 கேரட் சொக்க தங்கம். ஓ, அவர் போட்ட செயின் மட்டும் பித்தளையாவா இருக்கும்? செக் பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்துமா, அது வந்து இது தங்கம் இல்லம்மா, கவரிங் கோல்டு. பாத்தியாடா? பாத்தீங்களா? போதுமா? இதான் நீங்க சீர் செஞ்ச லட்சணமா? எல்லாரும் வாய்க்கிழியே பேசுனீங்க. என்ன சபையில மேல ஏற வச்சு கால்ல வேற விழ சொன்னீங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப உங்க வீட்டு நகை ஒண்ணு பல்ல இழிச்சிட்டு நிக்குது. இப்ப நீங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேளுங்க. ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஏய் ரேவதி, இதுதான் உன் குடும்பமா? கவரிங் நகையை போட்டு வரட்டு ஜம்பா அடிச்சுக்கிறதுக்கு 4 தெருவுல போய் பிச்சை எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சீரு. இதையெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு குடும்பம். ச்சே, வெக்கம் கெட்ட குடும்பம். இந்த பொழப்புக்கு நாடுகிட்டு சாவலாம். டேய் தங்கராசு, முதல்ல ஓ பொண்டாட்டி போட்டிருக்க நகையெல்லாம் ஒரிஜினலான்னு உரசி பாரு. இது ஒரு விசேஷம். செக். அக்கா 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 சொல்றத கேளுக்கா. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. டேய் போடா. அக்கா கொஞ்சம் நில்லுக்கா, நான் சொல்றத கேளுக்கா. நீ என்னையா இந்த அளவுக்கு அசிங்க பிடிச்சவனா இருக்க? இப்படி சபையில வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க. உனக்கு தான் அதெல்லாம் இல்ல. நீ பண்ண காரியத்தினால எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் அசிங்கமா இருக்கு. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன்ல, உன் அக்கா பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு பணம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டேன்ல. ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்து தொலைச்சிருப்பேன்ல. சரி, ஓசியில வாங்குறதுக்கு உன் தன்மான இடம் கொடுக்கலன்னா கடனாவது வாங்கியிருக்கலாம்ல. இப்படி அத்தனை பேர் முன்னாடியும் மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டியா? ஏதாச்சும் வேணும்னா கேட்க தெரியுதுல்ல? பெட்ரோல், மல்லிகை, பால், கரண்ட் பில்லு, போன் பில்லு, ட்ரெஸ், பாடி ஸ்ப்ரே, சோப்பு, இப்படி எல்லாமே கேட்க தெரியுதுல்ல? பைக்குக்கு 5 ரூபாய், காத்தடிக்கு 5 ரூபாய் சில்லறை கேட்க தெரியுதுல்ல? இதெல்லாம் கூச்சப்படாம கேட்டு வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்ட. அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது தெரியுமா? அப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா.
அப்படியே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணு இல்லம்மா போய் உட்காரு போ. வாமா வா உட்காரு. ஏய், என் அறிவில்லாத முட்டா பாயில உன்னை யாராவது சீர்சனத்தை செய்யலான்னு கேட்டாங்கடா. நீ ஒருத்த சீர்வரிசை வைக்கிறான்னா இப்ப என்ன குறைஞ்சா போயிடும் இல்ல குடிமூழ்கி போயிடுமா? அதான் உன் மாமனாரும் பொண்டாட்டியும் செஞ்சாங்கல்ல. இதுல நீ என்ன தனியா பண்ண வேண்டியிருக்கு? நீ தான் எதுக்கும் லாய்க்கலன்னு உனக்கு தெரியும்ல. கைய கட்டிட்டு வாயை மூடிட்டு அவங்களோட கூட நின்று சும்மா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதுடா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டீடா. சீ, தம்பின்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்குடா. உன்னெல்லாம் பெருசா சவடல் பேச்சு வேற போடாங்க. சீ, கையால உன்னால நாம அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. என்ன ரவி இது? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பொண்டாடி பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒழுங்கா இருந்த. இப்போ அப்பா அம்மா பேச்சை கேட்டு கேட்டு இப்படி அவமானப்பட்டு நிக்கிற. ச்சே, இதெல்லாம் தேவையா? வேணும். அண்ணன் மேல பாண்டி கைய வச்சுட்டான்னு அவனை போட்டு பலார் பலார் நடிச்சியே. எங்களெல்லாம் குப்பம்னு மட்டமா சொன்னியே. இப்ப பாத்தியா? இப்ப சொல்லுமா, எதுமா மட்டம்? குப்பமா இல்ல இந்த மாதிரி பங்களாவா? மாமா இல்ல மாமா, வேண்டாம் மாமா. இத பார் மலரு, பாக்க படபடன்னு இருக்கிறதுனால அது பவுன் ஆயிடாது, புரியுதா? இப்போ உங்க குடும்பத்தோட மோஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? இந்த பூஜை வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னும் இங்க இருக்கணும்? எங்கேயாவது போய் தொலைய சொல்லு. உன்னை தம்பின்னு சொல்லி பெருமையா என் பொண்ணோட விசேஷத்துக்கு கூப்பிட்டனேடா. இப்படி ஊரையே ஏமாத்தி நம்ம குடும்ப மானத்தையும் வாங்கிட்டேடா. உன்னை தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கமா இருக்குடா. போடா, போ, வெளிய போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடா. விடுமா விடுமா. அதான் அவன் யோகியதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அவனை திரும்ப திரும்ப திட்டி என்ன ஆக போகுது? அது என்னன்றதை பார்த்து நானே செஞ்சிடறேம்மா. நீ போய் உன் நாத்தனாரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாமா. போமா, போ போ. நம்ம பிள்ளைய இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்களே. என்னால அதை பார்த்து தாங்கிக்கவே முடியலங்க. அவன் எதுக்குங்க இங்க வரணும்? எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படணும்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டாங்களே. என்னங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவனை திட்டல. நீங்களும் அவனை ஒரு 4 வார்த்தை திட்டணும்னா திட்டிடுங்க. நீங்க எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசுங்க. நீ உன் பையனை நம்புறியா? என்ன கேள்வி இது? நீ உன் பையனை நம்புறியா? நீங்க எதுக்காக இதை கேக்குறீங்க? எனக்கு புரியல. அவன் செயினை கொண்டு வந்தான், வந்த இடத்துல அது தொலைஞ்சு போச்சுன்னு அவன் சொன்னதை நீ நம்புறியா? ஆமா, நான் தான் அதை கண்ணால பார்த்தனே. என்ன தொலைஞ்சு போன பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு இப்படி கவரிங் செயினை வாங்கி வச்சு அவமானப்பட்டுட்டான். நீங்களும் அவனை நம்பலையா? அது தாத்தா, டேய், என்னடா என்ன என்னாச்சுடா? ஏன் முகமெல்லாம் இப்படி இருக்கு? உன்னை அப்பா திட்டினானா? அடிச்சானா? இல்ல பாட்டி. அழக்கூடாதுடா. என்ன விஷயம்? எல்லாரும் சித்தப்பாவை ரொம்ப திட்டிட்டாங்க. அவங்க பாவம் பாட்டி.
இல்லடா, அது ஒண்ணும் இல்லடா. சித்தப்பா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான்ல, அதான் அவனை எல்லாரும் திட்டிட்டாங்க. சித்தப்பா எந்த தப்பும் பண்ணல. என்னடா சொல்ற? ஆமா, சித்தப்பா எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பையும் பண்ணது அந்த தனிகாச்சலம் தாத்தா தான். விஜய், என்னடா சொல்ற? டேய், நீ பார்த்தது உண்மையா? கரெக்டா சொல்லணும். ப்ராமிஸ் தாத்தா. பண்றதெல்லாம் அந்த ஆள் பண்ணிட்டு ஏன் புள்ளைய சபையில வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டானுங்க. அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. டேய், இத என்கிட்ட சொன்னத வேற யார்கிட்டயாவது சொன்னியா? இல்ல. இங்க பாரு, நான் மறுபடியும் கேட்கிற வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் இந்த செய்தியை சொல்லக்கூடாது. வா. வாங்க, அவங்க அக்காவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம். ரவி விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. மேகலா வா வா. நிறுத்துங்க. சீதா, ரவி மேல வர சொல்லு. அந்த ஃப்ராட் பையல மறுபடியும் வர வச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம்னு பாக்குறீங்களா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அவன் இங்க இருந்தா நான் போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நடத்திக்கோங்க. டேய் தங்கராசு, என்னடா நடக்குதுங்க? அக்கா, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், அடிச்ச கொன்னுடுவ சொல்லிட்டேன். என்ன 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 பண்ணுவீங்க? ஏய், உள்ளிக்கிட்டே இருக்க. டேய் ரவி, டேய் வாடா. போ. இவன் என் பையன் ரவி. இவன் தான் அக்கா பொண்ணுக்கு நல்லபடியா சீர் செய்யணும்னு 5 பவுன்ல சங்கிலி எடுத்துட்டு வந்தான். அந்த சங்கிலிய இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க திருடி இருக்காங்க. என்ன கதை விடுறீங்களா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, கத்திட்டே இருக்க, குத்திடுவேன். உன்கிட்ட பேசாம சொல்லிட்டு இருக்கல, பேசுற குத்திடுவேன். பேசினா அவ்வளவுதான். அந்த சங்கிலிய யார் எடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நம்ம குடும்ப விழா. சங்கிலி எடுத்தால மத்தவங்க மாதிரி பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்த நான் விரும்பல. இத பாருங்க, யார் எடுத்தாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட வலுவான ஆதாரம் இருக்கு. இத பாருங்க, இப்போ 1/2 மணி நேரம் கெடுத்துறேன். அதை எடுத்தவங்க ஒழுங்கா அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டா இந்த பிரச்சனைய காது வச்ச மாதிரி நாம முடிச்சிட்டு அப்புறம் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தலாம். யார் எடுத்தீங்க, யார் வச்சீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உறுதியா சொல்றேன்.
திருட வெளியாள்லாம் கிடையாது, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான். ஏற்கனவே ஒழுங்கா விசாரிக்காம ரவிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் குடும்பத்துல இன்னொருத்தரை திருடனாக்கி அசிங்கப்படுத்த விரும்பல. மரியாதையா எடுத்தவங்க எடுத்த மாதிரியே வச்சிருங்க. நாம பாட்டுக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை அரை மணி நேரத்துக்குள்ள அந்த சங்கிலி அந்த இடத்துக்கு வந்து சேரலன்னா எனக்கு போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். தாத்தா, நீங்க சொன்னதுதான் கரெக்டா. பாவ தாத்தா, மாமா எல்லாரும் அவரை திட்டாங்க. திருடினவங்க அவரோட செயினை கொண்டு வந்து வைக்கட்டும், நாம வெயிட் பண்ணுவோம் தாத்தா.